இருக்காரு. ஆட்டுக்குட்டி மேய்க்கிற உள்ள பாத்திருக்கியா? அப்படித்தான் இருப்பாங்க. அவன் மெண்டல் மாத்திரை 2 சிட்டை இருந்துச்சு. கேட்டு பாருங்க அண்ணே. அந்த அளவுக்கு பெரிய நீ என்ன அந்த அளவுக்கு பெரியாளா? இல்ல தம்பி பயலே இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை லாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா. தம்பி பயலே இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை. ஆணவத்துக்கு அணிபணியாதே தம்பி பயலே, எதுக்கும் ஆமா ஜாமி போட்டு விடாதே தம்பி பயலே. உன்னைய புலியா நம்பி விடாதே தம்பி பயலே, எல்லா கூட்டமும் போயிருச்சு சின்ன பயலே. அதாலே மனுஜன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை. இருக்க கூட்டம் சுருங்குது. இது எதில் போய் முடியுதுன்னு எனக்கு தெரியல. கல்லூர்னி கிராமம் நல்ல ஊர். இளையாங்குடி டீ கடை, ஃபேன்சி கடை, எல்லா கடையிலும் கேள்விப்பட்டேன். கல்லூரணி மக்கள் வந்து சொல்லு வாக்கு தவற மாட்டேங்கலாம். ஆனால் அதை நான் நம்பணும்னா பேசின நாடக காசை கொடுத்துட்டிங்கன்னா வண்டி 2ஆம் நம்பர்லேயே போட்டு கிளம்பிடுவேன். ஹாய் ப்ரோ. இப்போ எங்களை வந்து பாடிக்கு தெரிஞ்ச ஒரு சூத்தூத்தி சாமியார் உடப்பம்பட்டியார் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு அவரை பார்க்க மட்டும் பேர் இருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது தம்பி. நீ என்ன நாடக உலகத்துக்கு வரல. தங்கராஜனே சந்திரனுக்கு தெரியும். கார்த்திக் ராஜா நாரதர்னா கூட்டம் எப்படி கொட்டாயமெல்லாம் ஏறிட்டு பாப்பாப்பா இம்புட்டு காலில் வந்தவர் அவர். ஆனால் இன்ன வரைக்கும் அவருடைய பேர் கொஞ்சம் கூட மங்கலை. அதுக்கு காரணம் நாங்கள் அல்ல, இங்கே உட்கார்ந்துருக்க நீதிமான்கள். ஆனால் இப்போ வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்படி சொல்லுங்கடே. 8.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உனக்கு தெரியுமாடா ஹெல்மெட் மண்டை? தெரியாது. எனக்கே தெரியாது. அப்புறம் ஏட்டா சொல்ற? கனகத்தில் பாட்டு பாடும் சாமியார். அவ்வளோதான். டோட்டலாக கொட்டாய கட்ட மைசெட்டு நாடகமே முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சாமி சாம்பிடு. கட்டழகு மேனியை பார் பொட்டும் போகுமா, கட்டழகு மேனியை பார் பொட்டும் போகுமா, நிதி கட்டையிலே படுத்துக்கிட்டா காசுக்காகுமா, வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டமா, வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டமா, வளைஞ்சு புட்டா உடம்பு இங்கு ஆட்டம் போடுமா, பாத்தா 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 பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேர்த்தா விலகுக்காகுமா ஞான தங்கமே, கரியும் மிஞ்சுமா. பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு போன வருஷம். பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. போன வருஷம் மலையை நம்பி விதைச்சாரு. எட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பாத்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரோ, சேர்த்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, இருட்டா கரியும் மிஞ்சுமா. அறுவடையே முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா, அது ஆண்டவனே உன்படைப்பில் இத்தனை நேசமா. அறுவடையே முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா, அது ஆண்டவனே உன்படைப்பில் இத்தனை நேசமா. 10 பிள்ளை பெற்ற பின்னும் 8 மாசமா, 10 பிள்ளை பெற்ற பின்னும் 8 மாசமா. இந்த பாவி மகளுக்கு எந்த நாள் கர்ப்பவேசமா. பாத்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரோ, பாத்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரோ.
ஏய் போயிட்டு வாங்கினோன்னா புதுக்கோட்டைக்கு பஸ் ஏறி போயிடக்கூடாது. ஒன்றுக்கு ரெண்டு வந்துருங்க. சரி நான் தெரியாம தான் கேட்குறேன். ஏன் தெரிஞ்சே கேள்வேன். வரும்போது கூட்டத்தை பூரா சொல்லிச்சேன் கூட்டிட்டு வருவியா எஞ்சின்னு முடிஞ்சோன்னு பூரா ஓடி போஞ்சிருக்கேன்னு. பூராமே நீ சூடு பிடிச்சிருந்த இடம். எத்தனை பேர் இதில் போய் திரும்பி வர்றானோ பேய்க்கு பயந்துட்டு. தாங்கள் யார் என்று அறிந்து கொள்ளலாமா? தெரிஞ்சுக்கிட்டு என்ன தாலுகா ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ண போறியா? எது தான் பேசுவேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை மதிக்கவே இல்லை உன்னுடைய ரசிகர் பட்டாளங்கள். ஆனால் இப்போ இருக்கிறது பூரா என் சொந்தம் வந்த கைதட்டலாம். காலம் தலைகளை பிறண்டுருச்சோ. அப்படி இருந்தால் நீங்கள் நல்லா இருந்தால் போதும். எனக்கு நான் ஒரு கோமாளி. உங்கள் வேஷம் போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும், அறிவு வேணும். ஏன்னா புராணம் பாடல்கள் அத்தனையும் கற்றவங்க யாருன்னா உங்களை மாதிரி வேஷம் போடுறவங்க சாமியார் தான். நான் கோமாளி நோத்தாங்கம்மான்னு பேசினா கூட கைதிட்டுவாங்க. ஒல்லி நோத்தாங்கம்மா தான். இல்லை இல்லை இந்த இடத்துல வித்தியாசமான ஒரு தோற்றத்தோடு. தோட்டம் இல்லை, வேலுச்சாமிகிட்ட அடகு வச்சிருக்கேன் ஒத்திக்கு 2. நான் உன்னை தோட்டம் சொல்ல வித்தியாசமான தோற்றத்தோடு இங்கே அழைகிறீர்களே. கோமாளிங்க, இடத்துக்குரிய காவலாளி. நான் ஒரு கோமாளி. கோமாளி நீயா சொல்லிக்க கூடாது, நான் சொல்லணும். அதை பார்த்து நீ சொன்னாதான் விருது தருவாங்களா? என்ன அது அதிசய பூலாக்கா பேசுறேன். என்னையா நீ வந்ததுலேருந்து ஏட்டிக்கு புடியா பேசிக்கிருக்க? ஏட்டிக்கு புடிதேன். உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ கொஞ்சம் வரைக்கும் தெரியும், தெரிஞ்ச வரைக்கும். இளையாங்குடியிலேருந்து இந்த ஊருக்கு விட்டு தெரியாமல் தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படி ஜோக் பண்ணி மத்தியா? அதுக்கு சிரிக்கிறோம் பாரு, எங்களை சொல்லணும். என்ன ஓ மனசு வேதனை போட்டிருக்க கூடாதுல்ல? ஆக போலும்ப்பா. என்ன யார் என்று தெரிகின்றதா? தெரியுது. என்ன தெரிகிறது? பிஞ்சக்காட்டில் தெரியுற ஓனையா மாதிரி தெரியுது. நீ ரொம்ப கேவலப்படுத்துற. நான் கேவலப்படுத்தினாத்தே பருப்பு வேகும். நீ பேர் வச்ச பேர் இன்னும் அது மறையவே இல்லை தெரியுமா? எச்சியை தொட்டு அழிச்சிரு. நான் தான் முத அவருக்கு பேர் வச்சேன் ஜூத்துவத்தின்னு. அதை வேற தெளிவா சொல்லிக்க. சரி இந்த நேரத்துல இப்படி வந்து தெரியணும்னு எது நேரங்காலமா தலையெழுத்தா? இல்லை நாங்கள் காவலாளிங்க, திணை காவல். இரவுல என்னடா காவல் பாக்குற? இப்போ கேட்டே ஒரு கேள்வி. இது நீ 9:30 கேட்டிருக்கணும். பறவைகள் பூரா போய் படுத்திருக்கு, நைட்ல இருந்து காவல் காக்கிற அப்படி இருக்கேடா முட்டா போல தூங்குற நேரத்துல. முட்டா போல கிடையாது. உனக்கு வேணா 2 பாக்கெட் கணேஷ் போல வாங்கி தரேன். அதுக்கு பேர் விஸ்பர்னு வச்சிருக்காங்க. இந்த 20 வச்சு வச்சுட்டே ஓட்டுறது. அப்போ நீங்களும் போயிடாது. அப்போ போனீங்கன்னா எங்களுக்கு பயந்து கிடக்க. ஆமாம், கார்லாம் என் டிரைவர் வேற இப்பயே. சரி சரி, அம்மா விஷயத்துக்கு வந்துருவான். காவலுக்கு வந்திருக்கிறோம். நீங்க என்ன என்ன இவன் வேற கெடாமத்திரை மாதிரி வந்துட்டானா? அந்த ஆளை பாக்குறது தாய உண்மையில காவலாளி மாதிரி இருக்காரு. ஆட்டுக்குட்டி மேய்க்கிற உள்ள மாத்திருக்கியா? அப்படித்தான் இருப்பாங்க. அவன் மெண்டல் மாத்திரை 2 சிட்டை இருந்துச்சு. அதில் தூக்க மாத்திரை ஒரு டப்பா முடிஞ்சு போச்சு. அதனால எந்திரிச்சு வந்துட்டேன். ஐயா, அவர் எங்கள் அண்ணன். இருந்துட்டு போய் என்ன யார் என்று நான் கூற வேண்டும்? ஏன்னா நீங்க என்னை பத்தி தெரியாம பேசிக்கிறீங்க. ஆமாம், தேவலோகவாசி, தேவலோக ரிஷி. சரி, நினைத்த மாத்திரத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய தகுதி படைத்தமிழ். என்னுடைய பெயர் நாரதரன். பாரு நினைத்த மாத்திர. ஓ உடம்புக்கு இந்த மீசை தேவையா? இந்த குட்டி ஓட்ட நாய் அது குட்டிகளுக்கு பெரிய பெருச்சாலியை பிடிச்சிட்டு வந்து போட்டோம். அந்த குட்டி அதை திங்கவும் முடியாமல் இழுக்க முடியாமல் பிரட்டிக்கிட்டே கிடக்கும். அந்த மாதிரி ஓ வாய்க்கு இந்த மீசையா? அது வளர்த்த மசுரானிகள் இல்லையா? அப்புறம் நான் புடுங்கின மசுரா. ஆனா நல்லா புடுங்குறீங்கடா 2 பேரும். 2 பேரும் நல்ல வேலைதான். ஆனா நினைத்த மாத்திரம் இருங்க. என்கிட்ட கூட நீங்க கேள்வி கேட்ட நான் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆனா எங்க அண்ணன்ட்ட கேள்வி கேட்டு இது வரைக்கும் உங்களை மாதிரி சாமியார் 80 பேர் லூசா திடுறாங்க. ஏன் அந்த அளவுக்கு பெரிய ஆளா அவரு? கேட்டு பாருங்க அண்ணே. ஏன் அந்த அளவுக்கு பெரிய, நீ என்ன அந்த அளவுக்கு பெரிய ஆளா? இல்ல சின்ன ஆளுதான். ஓ நடிச்சு காமிக்கிறீங்களா? உனக்கு தெரியாது. ரூம்பு தெரியாதுன்ற. அப்ப எது பேசினாலும் பேசுவீங்களா? பேசாம அப்புறம் உங்களை வந்துருப்பா. என்னங்க உங்களை பார்க்க வர்றோம்னு சொன்னா உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு தகுதியா இருந்தா தானே வர முடியும்.
உலகத்துல எல்லாம் தெரிஞ்சு யாரும் கிடையாது, எதுவும் தெரியாதவன் யாரும் கிடையாது. அப்ப என்னைய ஒன்னே அப்புறம் இழுத்துப்பீங்க. நீ அந்த பேசுவாருன்னு சொல்லிட்டே, அதுக்காக என் தம்பியை பார்த்து போட வரான்றீங்க. ஏன் ஒன்னே சொன்னா என்ன பண்ண போற? என்னை ஒரு வார்த்தை சொன்னதுனால கிருபிரியா 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 ஒண்ணி விடுங்க அங்க ஆட்டுக்குட்டிக்கு. நீங்க 2 பேருமே என்னோட சின்ன பையலுதான்டா. எனக்கு வயசு என்னன்னு தெரியுமா? என்ன அது? யுகங்கள் மொத்தம் 4, கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம். 4 யுகம் சேர்ந்தது ஒரு சதுரயுகம். ஒரு சதுரயுகத்துக்கு 43,20,000 வருஷம். இதுவரைக்கும் 28 சதுரயுகம் முடிஞ்சு 29 சதுரயுகம் நடந்துக்கு இருக்கு. அப்ப எத்தனை வயசு எனக்கு கணக்கு பண்ற? சதுரயுகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவதரித்தவனா? உண்மைதான்டா சாமியாரா. உண்மைட்டா அப்புறம் நீ இப்படின்ற இல்லனே, எல்லாத்தையும் சுத்தி வளர்த்து பேசாம நேர பேசுன்னு சொல்ல வந்தேன். அப்ப எல்லாம் தாங்களுக்கு தெரியும். கேட்டு பாருங்க. நீங்க என்னங்க? எனக்கு தெரியாது. என்ன 2 பேர் மண்டக்கணமும் இந்த மேடையோட மேடையோட தெரியும், தாளக்கிராமம் தெரியும், பரமக்குடி தெரியும். என்ன என்ன எனக்கு பூராவே தெரியுமே. ரூட்டி கேட்கல. இந்த மேடையோட்ட உங்க 2 பேருக்கும் மண்டக்கணம் இருக்கவே கூடாது. அப்படியா? எல்லா மேடையிலயும் வாங்கல கேளுங்க கேளுங்கன்றீங்களே. மண்டக்கணமும் இருக்காது எங்களுக்கு. ஏங்கிட்ட கேளியா? விவரம் பேசுறோம்னே இல்ல. ரொம்ப மூஞ்சி தூக்கி பேசுவாங்க. நான் பிறங்கிட்டு அடிச்சு விடுவேன். சாமியாரோட பார்க்காம பேசிக்கிறீங்க. பொறுமசாமி பொறுமசாமி காவல்துறை ஊரம் வீட்டுக்கு போயிருப்பாங்க. போயிட்டாங்களா? என் பேர் போட அல்ல சாமி பொறுமசாமி. இல்ல என்ன நீ உளுத்து எடுத்துறாத. ஆனா பாவமே அந்த ஆளு உங்ககிட்ட மாட்டிட்டு போடுற பாடு இருக்கு. உடுப்பி எடுக்கறாங்க. நாம பொறுமை இல்லாம நானா புளிய முத்துக்குள்ள போற மாதிரி உங்கள்ட்ட உங்கள்ல இருந்து ஆரம்பிப்போமா? எதுல இருந்து ஆரம்பிங்க? உங்க பேரு ஏன் ஆதார் அட்டை பதிக்கிறீங்களா? பத்திரா அந்த மண்டா கிளந்தாங்க. எங்க சின்னத்துக்கு எல்லாமே தெரியுமுங்க. இல்ல நீ சொன்னில மாத்திரை முடிஞ்சு வச்சுன்னு. இப்பதானே நான் தெரிஞ்சுக்கிறேன். அவன போய் நான் மாத்திரை எடுத்து வேலை ஆக்குறது எப்பயுமே. ஐயா தங்களுடைய நாமோதயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசலாமே வைக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். மாத்திரை உடனே என்னால நடக்க கூட முடியாது. அட உன் பேர் என்னையா? என் பேரா? என் பேரு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வச்ச பேருன்னு இவனத்தான் சொல்லுவியா? டேய் வம்பா அத வாங்கிரோ சொல்ற அளவுமே. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க தாய் தகப்பன் தான் பேர் வைப்பாங்க. என் பேர் உனக்கு தெரியும்ல? தெரியும்லடா? என் பேர் உனக்கு தெரியுமா தெரியாதா? இவர் பேரு வீரத்தேவன். அப்ப உன் பேர் என்ன? கிள்ளி வளவன். அப்ப அண்ணன் நீங்க மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். 7 பேர். 7 பேர் பேர் என்ன சொல்லு? அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க கோய்பாய் சும்மாவே டேய் இங்க வர நான் நல்ல மனுஷன் மாதிரி என்கிட்ட பேசிக்க கூடாது. வீரத்தேவன் கிள்ளி வளவன். நான் ஓண்ட கேட்கல வெண்ட. நீ வாயா. இந்த ஆளு எல்லா கேட்டாலும் பதில் சொல்லுவான்னு சொன்னே. நீ தானே சொன்ன? புருஷன் கேக்குறாளா ஏலோய்? கண்டார்லி கேட்டா சொல்லிடலாம். சொல்ல மாட்டாரா? அண்ணா நம்ம 7 பேர்ல 2 பேர் இங்க நிக்கிற மச்சான் 5 பேர் எங்க? 5 பேர் உள்ள இருக்காங்க. அப்ப அவங்க இல்ல? அவன் வாயில கிடைக்கல. அதாச்சும் வரல. எது உள்ள இருக்காங்க? டேய் காட்டுக்குள்ளடா. அதே காட்டுக்குள்ளதே வழி இல்லாம இருக்காங்க. அடைச்சு போட்டு வந்துட்டான். எல்லாரும் வந்துட்டோம்னா காவ காக்க முடியாதுல்ல. சரி இந்த இடத்துக்கு காவல் பார்க்க வந்திருக்கீங்க. என்ன காவல் பாக்குறீங்க? திணைக்காவல். ஏய் சாரி பிரதர். என்ன காவல் பாக்குறீங்க? அதான் சொன்னேன்ல காது கேட்கலையா? அப்புறம் என்ன திருப்பி இருக்கேன். என்ன பாறா மண்டக்கணத்தை? விவரம் இல்லாம இருப்பவருக்கு சாமி என்ன மீசிய மாட்டினே அப்பதான் வீர வரும். அது வேற புடி புற நீ. சரி என்ன பண்ண மாட்டேன். அர்த்தாத்தையும் சொல்லி விட நீ இருக்கீல்ல. என்ன காவல் பாக்குறீங்க? அதான் தினக்காவல்னு சொன்னார்லங்க. என்ன இது என்ன இடம்? இது பழகாமேட. வேலிமலை சாரல்ரா. உங்களுக்கு தெரியுமில்ல சாமி? நீ கதையை பேசுறியா இல்ல? இப்ப நீ கதையை பேசுறியா பத்தியா பேசு. இந்த கட்டைக்கிட்ட நெஞ்சில குத்துங்க சார். நெஞ்சில குத்தட்ட அவரு. இது என்ன இடம்யா? இது கண்ணூர்னே. வேலிமலை சாரல்ரா. நீ தானே வாத்தியாரு? நீ தானே சொன்ன. இல்லங்க நீங்க தானே சொன்னீங்க. நீ போடா உன்னை அரைஞ்சு விடுன்னு சொன்னீங்கல்ல. அவன்கிட்ட நீ கேளுங்க. அது நீ பரவாயில்ல அவருக்கு. அட கதையின் முறைப்படி என்ன இடம்யா? என்ன கதை? ஏதாவது கதை சிட்டுக்குறி கதையா? சொல்லுங்க சாமி என்ன கதைன்னு சொல்லாம நீங்க கேட்டீங்க. லூச பாத்திருக்கிறேன். அதையும் தூக்கி சாப்பிட முரட்டு லூசு இருந்தீங்க. கதையின் முறைப்படி இது என்ன இடம்னா உங்களுக்கு தெரியுமா சாமி? எனக்கு தெரிஞ்சதுனால கேக்குறேன். தெரிஞ்சதை ஏன் சாமி கேக்குறீங்க?
அது தெரியாதவங்க கேட்டா நான் சொல்லலாம். சாமி உங்களுக்கு தெரியுது, அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா வேற மாதிரி சொல்லுவாங்க. அதான் அந்த பேர் நீங்க வாங்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா மண்டக்கணமா பேசாதயா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க. சரி வேற கேட்க. வேற ஏதாவது உங்களுக்கு தெரியாததான். எனக்கு தெரியாத உங்கள்ட்ட எனக்கு தெரியாத உங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளு. பெரிய ஆளுன்னு சொல்லல, உங்களுக்கு தெரியாதது ஏதாவது கேளுங்க, நான் வழி சொல்றேன். சரி, காவல் பார்க்க வந்திருக்கோம் சொன்னீங்கல்ல, இந்த நிலத்துல என்னென்ன பறவைகள் வாழுது? கதை முறைப்படி சொல்லணும். என்னென்ன பறவைகள் இருக்கு? அது தெரியும்ல, குருவி. குருவி நாத்தனா பறவைகள் என்னென்ன பறவைகள்? அது குருவி தாங்க ஒரு பறவை. குருவி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சிட்டுக்குருவியா? சிட்டுக்குருவியா? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி லேவியன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இடம் யார் விட்ட இடம்? இடம் யார் விட்ட இடம்? எங்க இடம்னே? இந்த இடத்தினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு? 932 பரப்பளவு. 932 ஏக்கர். சந்தேகம் வந்தா போய் அளந்து வந்துட்டாங்க. இந்த நாடு தொண்டை நாடு. இந்த நாடு எந்த நாட்டிலிருந்து பிரிக்கப்பட்டது? தமிழ்நாட்டுல இருந்து பிரிக்கப்பட்டது. நான் நல்லவன் மாதிரி பேசாத. ஐயா, அது செங்கக்கல் உடஞ்ச கல் கொடுக்குவா முழுக்கல் கொடுக்குவா? அவனை எரிங்கி அவர் 1000 ரூபா தரேன். எப்படி கேட்கிறேன்? நீ ரெண்டா உடைச்சு நீ செஞ்சு சொன்ன வேலையை செய்யுங்க. மேல்பாடி, மேற்கு பவளமலை, வேங்கடம் நேர்வடக்காம், ஆர்க்கு உவரி அணிகிற. அவர் கோமியத்தை கூடி எப்படி சொல்றேன் பாரு. நான் எப்படி சொன்னேங்க? உங்களுக்கு தவற பேசுங்க. நாடு மொத்தம் எத்தனை நாடு? அரபிக்கடல், வங்காள விரிகுடா. நான் என்ன அதெல்லாம் கேட்டாரு. நாடு எத்தனை நாடு கேட்டாரு? நீ வந்தாலும் அரபிக்கடல். ஆனா அவர் கேட்கலடா. நாடு எத்தனை நாடியா? புளுட்டோ. நாடு எத்தனை நாடு நான் சொல்றேன். மொத்தம் 7 நாடுங்க. என்னென்ன நாடு? மதுரை, பரமக்குடி. பரவாயில்ல, நீயாவது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க நாட்டை சொன்ன. சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கான்னு சொல்லாம. ஏடா புருஷன் வீட்டுல பரமக்குடியில நாடா? ஏடா நீங்க இருக்க நாட்டுக்குள்ள அது ஒரு ஊருடா. ஊரத்தை மாவட்டமா மாத்தி வச்சிருக்கீங்க. தொண்டை நாடு. அடுத்து ஈலா. எங்க தெரிஞ்சது அது ஒண்ணுதானே. ஐயா விடிய அடிச்சு எங்களுக்கு கேட்டாரு. நாடு மொத்தம் 3 வகையான நாடு இருந்துச்சு. நீங்களா சொல்லிக்கிட்டாத்தே. இதுக்கு எதுக்கு நான் கூட 10 நாளைக்கு எங்களை அடுத்து கெட்டி வச்சு அடுத்து கேட்டாச்சு. தொழிய உறுத்தாலும் அங்க பதில் சொல்ல மாட்டேன். அப்புறம் எதுக்கு நான் கூட கேள்வி கேட்கறேன்? இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இதுல வெக்கம் இல்லாம சொல்லிட்டீங்க. என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, தைரியம். எங்களுக்கு வெக்கமா? அவரு நகைச்சுவைக்காக அப்படி சொல்றாரு. விஷயம் தெரியாம வர முடியாது. என்ன தெரியும்? அப்ப நீ விவரம் தெரிஞ்சா விஷயம் தெரியாம 19 ஆண்டுகளாக 19 ஆண்டு காலமாவே நாங்க 2 வாரம் என்னமோ சொன்னது. மருதமணி காலையில வடது இங்க பல்லு இருக்காது ஊத்தே ஒரு வியாபாரம். உங்களை நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேங்க. ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களே, பேர் சொல்றளவுக்கு கொண்டாப்புல வாடா, பிரச்சனையா போகுது. 19 வருஷமா இருக்கோம் சொல்றியே. ஆமா, நீ சொல்றது யாருக்காவது மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு புரிஞ்சிருக்குன்னு கேளு. புரிஞ்சிருச்சுன்னா எதுக்கு போட்டு கூட்ட உட்காந்துருக்கு? அவங்களே இந்த வருஷமா இருந்தாலும் என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கிறோம் தான் வர்றாங்க. நீ என்ன மட்டும்ல வர்றால பூரா லூசாத்தே அப்படிங்கிறீங்க. தொண்டையூர்ல இருந்து கண்ணதாசி வருவேன் தம்பி. அவன் இம்புட்டு காண்டு வாண்டில இருந்து அப்பா தூக்கிட்டு வருவார் என் நாடகத்துக்கு. அவன் சொல்லி அழுதுட்டு போறேன். 19 வருஷம் நாடகத்தை பார்க்குறேன், ஒன்றும் புரியலையாடா. நான் ஜாகிறதுக்குள்ள புரியுற மாதிரி ஒரு நாடகம் நடுறான்றேன். அப்ப அவன் எவ்வளவு ஒரு நாடகத்தானே. நாடு 19 வருஷம் தான், இன்னும் 50 வருஷம் சொன்னாலும் நாங்க சொல்றது புரியாது. நாடு மொத்தம் 3 வகையான நாடு. ஆமா, சேர நாடு, வேதம் உடைத்து. இப்ப கை விடுங்க, இப்ப பாராட்டு உங்களை தெரியுங்க. உங்கள்கிட்ட வந்து நாங்க நிக்கும் போது உண்மையான கொஞ்சமாவது. சேர நாடு வேலமுடி, பாண்டிய நாடு முத்துடைத்து. ஆளே இப்படி அப்ப இந்த ஆளோட இருந்துட்டு உனக்கே அப்படி போகுது அறிவு? எப்படி போச்சு? நான் என்ன கேட்டு பரமக்குடிட்டு இருக்கிற எப்படி தெளிவா பேசுறாரு பார்த்தீங்களா? சேர நாடு வேலமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு
சோறு உடைத்து வேதம் உடைத்து சேரநாடு வேலமுடை வேலமுடை சேரநாடு வேலமுடைத்துன்னு சொன்னீங்கல்ல, ஏன்? சேரநாடு வேலம் உடைத்து உன்னை குடுகுடு படிக்க சொல்லல. அதத்தான் என்ன அப்புறம் என்ன முந்திராப்புல வேலம்னா என்ன? சேரநாடு வேலமுடைத்துன்னு சொல்றீங்கல்ல. வேலம் அப்படின்னா வேணு வந்து மகேந்திரா. நான் வேண கேட்கல, இருங்க சொல்ல வர்றேன். வேதம் வேதங்கள் சாத்திரங்கள் ஓமங்கள் அக்னிகள். ஓமமா? கும்பாசத்துக்கு போறேன். அதுக்கு பேர் ஓமம் இல்லையா? ஹோமம். ஹோமம். நான் உன்னை என்னையா கேட்டு நீ என்ன? வேதம் உடைத்து அப்படின்னா வேத விநாயகர் விக்னேஸ்வரா. அதை பார்த்தோன்னே விநாயகர் நான் கேட்கறது வேதம் கேட்கல, வேலம். வேலம் மண்ட வெள்ளம் அச்சு வெள்ளம். பொங்கலா வைக்க போற அச்சு வெள்ளம் மண்ட வெள்ளம். சரி, அடுத்தது பாண்டிய நாடு முத்துடைத்து ஏன் சொன்னாங்க? அந்தானே சொன்னார். கேள்வி அவர்கிட்ட. முத்துக்கள் கடலுக்குள்ளே கிடைக்காத ஒரே பொருள்னா முத்து. கடலுக்குள்ள கிடைக்காதா? அபூர்வங்க முத்து. கடலானே உருவாக்கு. கொலுசிலிருந்து உதிர்வது முத்து. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சது முத்து. நான் என்ன கேட்கறேன், நீ என்ன சொல்லிக்கிறேன்? இருங்க, ஏதாவது புரியுதா? இதுல நீங்க சொன்ன ஓரளவுக்கு ஒத்து வருது. முத்து உடைத்து அப்படின்னா முத்து உடைத்து கிடையாது, முத்தை துடைத்து. பாண்டிய நாடு முத்துடைத்து. பாண்டிய நாட்டினுடைய தலைநகரம் எது? சென்னை. ஏய், நான் தமிழ்நாட்டை கேட்கலனா? பாண்டிய நாட்டினுடைய தலைநகரம் எது? தொண்டூர். பாண்டிய நாடுனா எந்த? பாண்டிய நாடுனா எந்த ஊரை சொல்ல? எந்த பகுதி? பாண்டிய நாடு ஒரு பகுதி. எந்த பகுதி அது? என்ன பேச்சு பகுதி என்னடா எதையாக்காலும் ஏடிபியா பேசிக்கிறீங்க? பாண்டிய நாடு. அப்ப நீங்க என்ன முந்திரியா? எனக்கு தெரியாதா? அப்ப தெரிஞ்ச சொல்லு. பாண்டிய நாடு எந்த பகுதி? என்ன தெரிஞ்சா என்னன்னு தெரிஞ்சா உண்மையா சொல்றோம். அப்ப போய் என்கிட்ட கேள்வி கேட்டா உங்களை தான் ஒரு மாதிரியா சொல்லுவாங்க. நேரம் உங்களுக்குலாம் வரல. நாங்க தான் சொல்லி சொன்னோம். எங்களுக்கு ஒண்ணும் காலதாமதம் காரியத்துக்கு. கதை முடிஞ்சு. இருங்க, இப்ப என் தங்கச்சி வள்ளி வந்திருக்கீங்க. சமாளிக்கிறதியா? ஏங்க மணிய ராஜாவட்ட வரானவா? சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்றோம்ல, ஏன் சோழ நாடு சோறு உடைத்துங்கிறோம்? சோறு வந்து கெட்டியா இருந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? 100க்கு 100 வார்த்தை உண்மை. நீ சொல்லு. சோழ நாடு சோறு உடைத்துன்னா தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் எது? தஞ்சை. தஞ்சாவூர். அந்த தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் பேர் வாங்கினது காரணம் எது? இந்த ஒரு விஷயம் மட்டும் சின்ன பிள்ளைகள் கூட தெரியும். அந்த புத்தகத்துல ஓட்டது அதை எப்படி தக்குடி சொல்லிட்டா பாரு. ஏன்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் அன்னை காவிரி தாய். குடகுமலையிலே உருவாகி தமிழ்நாட்டிலே காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய பூம்புகாரிலே சங்கமமாக கொண்டிருக்கக்கூடிய அன்னை காவிரி தாயினாலதான். அதனாலதான் காவிரி ஓடுறதுனாலதான் அந்த ஏரியா ஊரா வெள்ளஞ்சு சோழ நாடு சோறு உடைத்து பெயர்பட்டு போக விளையக்கூடிய ஒரே ஒரு பாண்டிய நாடு முத்துடைத்துனா கடற்கரை. கடற்கரை முன்னாடி வந்து பாண்டிய நாடுங்கிற மதுரையில கடல் இருந்துச்சு. அதனுடைய துறைமுகமா எங்க இருந்துச்சு? எது? கொற்கை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து அங்க இருக்கவங்கலாம் கடல் வாணிகம் செய்யக்கூடியவங்க தான். அடுத்து சேரநாடு வேலமுடைத்து அப்படின்னா சேரநாடுங்கிறது எந்த பகுதி? அதான் மேற்பகுதி. வேலை இல்லாம நாங்க எந்த பகுதிக்கு போனா உங்களுக்கு? சரி, உங்க குலசாமி யார்? முருகப்பெருமான். முருகனுக்கு நெத்தியில என்ன போடுறோம்? நெத்தியில வந்து வந்து ஒயிட் வெள்ளை கலர்ல பச்சை. பச்சையா? பட்டை. பட்டை கடையில கோட்ரா வாங்கிக்கிறது நாங்க. முருகன் நெத்தியில பட்டை போட்டுருக்காருல? ஆமா. என்ன பட்டை போட்டுருக்காரு? பசுபதி பாசம். இந்த அறிவை ஏன் நீ ஓயாம செலுத்த? சிந்திக்க வைக்க நீங்க, சிரிக்க வைக்க நாங்கங்க. என்னன்னு
ஆமா சாமி. எல்லாரும் உங்களை சொல்லிவிட்டாங்க. மாதிரி நாங்க பசுபதி பாசம் ஆமா. முப்பட்டை. முப்பட்டை. அவர் யாரை நினைச்சு அடிச்சார் பட்டை? அவர் சின்ன வீட நினைச்சு அது வரைக்கும் தெரியும். அப்புறம் நம்மளுக்கு உள்ள அடிச்சிட்டு இருக்காரு அண்ணன். ஏ பட்டை முதல்ல யார்? டேய், அது எதுக்கு நாங்க பட்டையை முதல்ல அடிச்சது யாரியா? பட்டை நாங்க தேமக்கரையில வண்டி ஓட்டி எந்த பட்டையை அடிச்சா? சிவபெருமான். சிவன் ஏன் பட்டை அடிச்சாரு? முடி சார்ந்த முடி சார்ந்த மன்னனானாலும் கடைசியில் பிடி சாம்பலாவான் அப்படிங்கறத எடுத்து காட்டுறது ஏன்? சீமக்கரையில அவங்கள பேச நான் அவங்கள பேச தயாரா இல்லை. போது நான் வர்ற ஆளுகளை பார்த்துக்கிறேன். மணியன்னு சீமக்கரையில வண்டி போட்டு என்னடா பண்ணுவாங்க? சீமக்கரையில வண்டி போட்டு தூக்கிடுவாங்கடா. சீமக்கரையில வண்டி ஓட்டி நீங்களா அந்த வேலையில இருந்து வந்து இப்பதான் வந்திருக்கீங்க. எனக்கெல்லாம் தெரியாதா? ஒரு சீமக்கரையில வேற ஏதாவது கேக்குறீங்களா? உங்க குலக்கடவுள் முருகன் நீங்க முருகன். முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு பூமியில எத்தனையோ கோயில் இருக்கு ஆமா, தமிழ்நாட்டுல. ஆமா. குறிப்பா தமிழ்நாட்டுல முருகனுடைய கோவில் எதை சொல்றோம்? நிறைய ஆலயங்கள் இருக்கு. 6 படை வீடு இருக்கு. ஆமா. திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, என்னடா பழமுதிர் சோலை 6 படை வீடு. பழனிக்கு ஆமா. போயிருக்கீங்களா? ஐயா பழனிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். போனமே பழனிக்கு சிறப்பு என்ன? பஞ்சாமிர்தம். அப்புறா 5வது நாக்கெல்லாம் ஊத்திட்டு நக்குனாவளா இருக்கு. பேரிச்சம்பளம் கொட்டை வந்தாலும் விட மாட்டேன். பழனிமலை முருகனை போய் பார்த்திருக்கீங்க? இறங்கி வந்து பஞ்சாமிர்தம் வாங்கி சாப்பிட்டீங்க. ஆமா. பழனிமலை முருகனை பார்க்கணும்னா படிக்கட்டு ஏறி போனீங்கல்ல? ஆமா. எத்தனை படி இருக்கு பழனிமலையில மொத்தம்? மாட்டோமே. ஆமா. இது பஞ்சாமிர்தம் வாங்க ஞாபகத்துல. பஞ்சாமிர்தம் அது அந்த ஞாபகத்துல நக்கற ஞாபகத்துல அது படிக்கட்டல. நாளைக்கு போயிட்டு வரும்போது எண்ணிட்டு வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? உள்ள ஏதோ சத்தம் கேடுச்சு. ஆமா. என்ன கடிச்சு? ஆனா இப்பதானே நம்ம வந்து தெரிஞ்சிருக்காரு. இல்ல இதுக்கு மேல பேசணும்னா நான் அங்க இருக்கேன் ஆயிருவேன். ஏங்க அப்படி சொல்லாதீங்க. சொல்லாதீங்க சாமி. இப்பதான் தெளிச்சு கொடுக்குது இருங்க. உள்ள இருக்கக்கூடியது 2. புத்துணர்ச்சி புத்துணர்ச்சி. என் தங்கச்சி வள்ளி. இன்னொன்னு என் ஆள். நம்மாலா? பொண்ணுக்கு 2 பேர். அண்ணே நம்மாள்ன்றாருன்னா என்னண்ணே? அம்மாடா. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? உங்களுக்கு ஆசை வரும்போது எனக்கு வரக்கூடாதா? ஏன்னா உனக்கு ஆசை வரும்போது எனக்கு வரக்கூடாதா? பாடி தாங்குமா அந்த ஏய் அண்ணன் நானும் ஒன்னா தானே ஏன் பாடி தாங்கும்போது சாமி ஓட்டாங்க. அப்புறம் என்ன? மாப்பிள்ளை பத்தி எனக்கு 2 பேரும் சாமி நானும் ஒரே வாடாங்க. பில்டிங் ஸ்டாங் பேஸ் போட்டு கொஞ்சம் வீக்கு. ஏய், அழைத்து வாருங்கள் பெண்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு உள்ளேன். நன்றி. அவரா பேசிருந்தா மன்னிச்சுக்கணும். சரி. எங்க அப்பா சொல்லிட்டாரு வரும்போது சாமியை பார்த்தீங்கன்னா சாமி வாயில இருக்காதரா. வாயில விழுகாதுன்னு சொன்னாங்க. இருக்கு இளையாங்குடி கக்கூசா. அவங்களை என்ன செய்ய சாமி? சாமி கூட்டியாந்து சரி. ஏப்பா, போங்க. இப்பதான் நல்ல உத்தியோகம் கிடைச்சிருக்கா. என்ன கூட்டிட்டு வந்து விட சொல்றாரு. நமக்கு அசிங்கமா தெரியுது. இதெல்லாம் என்ன ஆச்சுங்க? காசு கொடுத்தா இந்த வேலையும் செய்வோம்டா 2 பேரும். ரேட்டு பேசிக்கணும். நான் சும்மா ஆளு உடஞ்சு போயிருக்காரு. இவர்கிட்ட என்னத்த பேச போறேன்? ஆளு உடஞ்சு போயிருக்காரு. உடஞ்சு போனா ஏதாவது தடை விட்டு போறாரு. எவ்வளவு கேட்பான்? சாமி ஐயா பாவமா தெரியல. 5500 வாங்கிடுவான். எப்படி என்ன எனக்கு 2500 2500 500 வண்டி பெட்ரோல் போட்டுக்குருவான். அந்த பிள்ளைக்கு சொல்லிடும்டா ஒன்னும் சாமிட்டு பேசுறேன்னு சொல்லி போய் சொல்லிடும்டா. கேட்டு பேசுங்க. ஏன்டா இந்த ஒரு வேலை தாண்டா நான் பார்க்கல. டேய் மருதமணி கண்ணே, ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி என்று பிரிந்தோமட என்ன செய்வேன் தம்பி கடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோர்த்து செல்வோமடா அண்ணன் தம்பி. எங்க கையை கொண்டு வைக்கிறீங்க? எங்கேயோ கேட்ட குரல். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நான் தான் மயங்குறேன். காலம் உள்ளவரை நான் தான் விரும்புகிறேன். நெடுங்காலம் நான் புரிஞ்சேன். தவறானே கிடைச்சேன். பசுமொன்று தவறாக நான் நினைத்தேன். அவ்வளவுதான் பாட்டு முடிஞ்சு. நான்டா நீ அந்த பிள்ளைய கட்டிப்பிடி உடனே நான் கட்டிப்பிடிக்கிறேன். என்ன நடக்குதுங்க? என்ன ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கண்டுபிடிக்கிறீங்க? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்து எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? நாங்க அதுக்கு கூப்பிட்டோமா? நாங்க அத்தியா எங்க ஏறி அடுப்பு பத்த வைக்கிறாங்க. சாமி. பிரம்மச்சாரி 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 கழித்து விடலாமா? இந்த பொங்கலையே தள்ளி விடலாமா?
மற்ற சாமிகிட்ட ரேட்டே பேசுற அதுங்களும் யாரும் உங்களை போட்டு என்ன ரேட்டு பேசுறேன்? நான் அப்படிதான் ஆடுவேன். அச்சமடன் சாமி இப்போ பால் பாக்கெட் உடைக்க போறாரு. பால் பாக்கெட் 13 ரூபாய் உனக்கு தருவேன். என்ன மாமா வஞ்சுக்கிட்டே இருக்கு? ஆமா, அப்புறம் நாங்க சொல்லாம எதுக்கு போற நீ? நம்ம மாமாவில் ஆகுது நம்ம ரெண்டு தான். ஏய் அண்ணா நீங்க வந்ததுலயே உருப்படியான வேலை இந்த பிள்ளைய குட்டி அந்த என்ன ஊமைக்காடு என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சாமி ஆள் பிடிக்குதா? எங்க பிடிக்கிறேன் பாயலா காசு எப்ப தரேன்? நான் ஆசீர்வாதம் தாயா பண்ண போறேன். ஆசீர்வாதம் கூகுள் பேல போட்டுறீங்கன்னா போன் கையில போட்டு விடுவாங்க. முகரைய பாரு முகரைய. எதுக்கு காசு பேசிட்டு இருக்கீங்க? கூகுள் பேல போட்டு இருக்கேன். பெண், ஏய், 82 20 எதுக்குற காசு இந்த பிள்ளைக்கு? அதான் பூச்சி லைன் பண்றோம்ல. அதான் தெரிஞ்சு வச்சுனே அவளுக்கு. சரி கண்ணே பேச சரி. வீட்டுக்கு கூட்டு கொண்டு போய் நாளைக்கு ஊற விட்டு வச்சுக்க. தினம் தொட்டு தொட்டு ஊரா தொட்டுக்கிறேன். பெண்மகளே, எத்தனையோ பெண்களை பார்த்தேன். உன்னை பார்த்தவுடன் வெக்கம் உங்களை மாதிரி பொய் சொல்றது இந்த உலகத்துல அலையலையா? நேத்து இதே வட்டத்தை சொன்னீங்க. எனக்கால கிளவி 50 வயசு கிளவியை பார்த்துட்டு உங்களை மாதிரி பொண்ணை பார்க்க கதைக்காக சொல்றது, இது மனசார சொல்றேன். இதை சொல்லிட்டு அதை சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா சாமி? நீ கிளவி உன்னையே சொல்லல, நேற்று வந்து ஆள சொல்றேன். உன்னை பார்த்தவுடன் நீங்கள் 2 பேரும் இல்லாமல் நான் காதலிக்கலாம் என்று நினைக்கிறேன். நல்லா காதுல கூட அணிங்க, மூக்குல கூட என்ன நீங்க வந்தாலும் ஏதோ புதர்க்கமாவே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சாமி பத்தி புகழ்ந்து பேசுறேன். புகழ்ந்து பேசுற மாதிரி தெரியல எனக்கு. ஏதோ என்னை அத்த மகளே ஏன் செப்புச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்களையே. அத்த மகளே ஏன் செப்புச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்களையே. மாமரத்து மாங்கோலந்து சிவந்தது போல உன்முகமும் ஜொலிக்குதடி. மச்சானாக காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி. ஓ கண்ணில் ஒரு பார்வனையும் பார்த்தாதடி, உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓமாவண்டி. அத்தமகளே என் செப்புச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. ஆத்தங்கர ஓரத்தில அத்தனையும் விட்டு எனக்காக காத்திருந்தேன். அடி எனக்காக காத்திருந்தேன். அம்மாக்கார ஓரத்தில கண்மணியே நீயும் வந்து கத்தினியும் அணைச்சிக்கிட்டே. என்னை கத்தினியும் அணைச்சிக்கிட்டே. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் வாசோ. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் வாசோ. ஏ அத்த மகளே செப்பு சிறையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கரையே. தங்கச்சி ஹலோ சாப்பிட நேரம் எடுத்தது. பெட்டி பெட்டி தங்கச்சி பெட்டி ஏன் ஆடுகாலி முண்டை என்ன கூச்சுக்கிட்டு இருக்க பெரிய பரதநாட்டியம் ஆயிரு. தங்கச்சி அம்மா என்ன கடைசி வரைக்கும் காசு வாங்கல என்ன வாங்கிட்டு வந்துடுறேன். ஆள் பிகர் சூப்பர் பிகர் இல்லையா? உன சோத்துல எலி மருந்து வைக்க போறேன் பாத்து. ஐயோ அரிச்சு கோயில் பாட்டு வந்ததன் இடமா
காலை விட்டு குளத்தஞ்சாண்டா கொஞ்ச நேரத்தில். ஹலோ, அன்பா இருந்த. அண்ணா என்னத்தா அதுக்கு காரணம் என்ன? இந்த ஓட்டு இருந்தேன். ஏய், அண்ணே அதுவே பேண்டால உரசாக்காண்ணே. தம்பி இதுக்குள்ள நீ உட்கார்ந்தா கூட தெரியாதுடா. சே, நீ சின்னண்ணே, சின்னண்ணே வணக்கம். ஆ? உள்ளுக்குள்ள போனா பாம்பு படம் எடுத்துரும். கூட வந்து குடல் வந்து வச்சாங்க. அண்ணா, தங்கச்சியை பார்த்து மறுபடியும் மோசமாயிட்டாரு. மொராட்டவளே, அது நம்ம தங்கச்சிடா. கூட வந்து குழந்தை குடல் வந்து வச்சுன்னு சொல்றாரு. தங்கச்சிடா அது. தங்கச்சின்னா நான் கூப்பிட முடியாது. நான் உனக்கு என்ன வேணும்? நீ என்ன இருந்து மச்சான் அண்ணே, ஒரே மாத்தியாச்சு. ஆள் சூப்பர் பிகரா அட இருக்கு. சண்டால சனத்தை. நான் என்னத்த சொல்ல, தங்கச்சியை பார்த்து சூப்பர் பகல் இன்னைக்கு தான் தங்கச்சி கோயிலுக்கு பத்திராளி காசு ஓட்டி காசு அண்ணே, நம்பிராஜ குடும்பம் தங்கச்சியை போய் காதலிக்க சொல்ல மாட்டாங்க. அந்த சாமிக்கு காசு முடிஞ்சு விட்டு இது காசு முடிஞ்சு விட்டு வரேன். இந்த முறையை மாத்த போறோம்ல. இல்ல இல்ல நைட்டுக்கு அங்க பகலைக்கு இங்க. அண்ணே, 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 இங்க வாங்க. சாமி அழைத்து வாங்க. பூ, முகரே பாரு. எச்சி நல்லா இருக்கே. வாயில புடிச்சு தங்கச்சியை போயிட்டு காதலிக்கிறியா? வரவேணும் வரவேணும் சுவாமி. சாமி அந்த உரசாக்குள்ள போயிட்டு வாங்க. சாமி உரசாக்குள்ள போயிட்டு வாங்க. உரசாக்கு அவனா உள்ள போவா சாமி. ஆமா சாமி காசு இல்ல எந்த வேலையுமே முடியல போ. மருதமணின்னு என் தங்கச்சி சப்புக்கு குழந்தை பிறந்துருச்சா? அதுக்கு குழந்தை பிறகு அப்படிதான் இருக்கும். வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு, வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. மழை பெய்யும் சாமி
கலைவாணி புத்திரனி வருக வருக ராவணனி தாத்தா வருகின்ற வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்கள் நல்லாசை பெறணும் சாமி. வாழ்க வாழ்க பல்லாண்டு. ஒரு நாரதருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற முறைப்படி வரவேற்பு அளித்தவர்கள் மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைந்து மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு. ஏன்னா மரியாதை சபை நாகரிகத்தோடு காலில் அணிந்திருக்கக்கூடிய பாதரட்சியை கலட்டி வைத்து வணங்குறீங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னை வணங்கி உமக்கு நாரதுடைய வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து என்று தெரியுமா? பூ போலே பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா, என் கண்ணே கண்ணின் மணியே, என் உயிரே உயிரில் ஒளியே, பூ போலே புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா, என் கண்ணே கண்ணின் மணியே, என் உயிரே உயிரில் ஒளியே, பூ போலே உன் புன்னகையில் இதை கண்டேனம்மா. பூங்காற்றிலே வரும் பூங்கொடிவு நீ நடப்பது நாட்டியவே, மூங்கிலே வரும் பொன்னொன்று நீ கவர்வது காவியவே, அன்புக்கு நூறு ஆசைக்கும் முத்துக்கள் சூடி நாம் வாழலாம். மகளே பார் மகளே என் உயிரின் ஒளி நீயே, உலகினை கண்டேனம்மா. அம்மாவென்றே அவர் கன்று குட்டி தன் குழந்தைக்கு பாலூட்டுது, குப்பூவென்றே அவர் சின்ன குயில் தன் குழந்தைக்கு சோறூட்டுது, நெஞ்சோடு பாசம் வந்தாடும் போது தன்னோடு நேசம் மாறாகுமா, நீ என்றே என்று நான் இல்லையே என் உயிரில் ஒளி நீயே, உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா, என் கண்ணே கண்ணில் மணியே, என் உயிரே உயிரிலே ஒளியே, லா 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 லா. காணில களமாடி காண்பவர்களாம் இயக்கமடி ஆளும் சுயர் ஆயிரட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி குற்றவனின் கோமுகளை வாழ்க வல்லாண்டு தங்களை பற்றியும் தங்களுடைய இடத்தை பற்றியும் முழுமையாக அறிந்து உணர்ந்து தெரிந்தவர் நாரதன். இருந்தாலும் தங்களை பற்றி தங்களிடத்திலே ஒரு சில விவரங்களை நான் கேட்க வேண்டும். தகுந்த பதில் தகுந்தாற்போல் பதில் அளிப்பீர்களா? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டைகள் திறக்கப்படும். கேட்க வேண்டிய இடத்துல எந்த இடத்துல கேட்கணுமோ அந்த இடத்துல கேட்கணும். தட்ட வேண்டிய இடத்துல முறையா பார்த்து தட்டணும். முறையோட ஒருத்தன் தட்டினா முறையில்லாமல் தட்டினா. அப்ப முறையோட தட்டினால பொற்கை பாண்டியன் அப்படின்னு ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. முறை தவறி தட்டினால இந்திரனுக்கு சாபம் கிடைத்தது. ஆனா ஏரியில உலகம் சுத்தக்கூடிய தாங்கள் எந்த இடத்துல வந்து உங்களை பத்தி சகல விவரம் தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தா கூட தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் மகளே. ஏராளமா கேளுங்க, தாராளமா பதில் சொல்றேன். அப்படியாப்பட்ட ஆளு கிடையாது சாமி. நாராயண விளையாட்டெல்லாம் நாரத முன்மன் கூறு நாராயண கவிதை ஆண்ட வாழ்வி என்பார். சீரணி சோழ நாட்டில் திருவளந்து வாழ்வான் காரண கொடையன் கம்பன் தமிழினால் கவிதை செய்தானே. ராமாயணம் உருவாக்க காரணமா இருந்தீங்க. அங்க ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு.